பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் அந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இன்றைக்கு அநேக பாரங்களை சுமந்து கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. பாரத்தை எங்கே வைக்கணுமா? கர்த்தர் மேல் வைக்கணுமா? இன்றைக்கு பாரத்தை எங்கேயுமே இறக்கி வைக்க முடியாத மனுஷங்கிட்ட இறக்கி வச்சு கொண்டிருக்கிறோம். நம்ம எங்கேயும் இறக்கி வைக்க முடியாத அக்கா வீட்டுக்காரர்கிட்ட, பக்கம் வீட்டுக்காரர்கிட்ட, கடன் வாங்குகிறவங்கிட்ட, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கக்கிட்ட, ஃபைனான்ஸ்காரங்கிட்ட நம்ம பாரத்தை இறக்கி வச்சு சூழ்நிலையை சொல்லி அநேக கடன்களை தான் நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோம். எப்படியாப்பட்ட பாரத்தின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறான், கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். வைத்து விடு, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. வேதம் அதை தான் சொல்லுது. தேவன் நம்மளை ஆதரிக்கிற தேவன், நம்மளை காப்பாற்றுகிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன் உங்களுக்கு ஒருவர் உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நீதிமான ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். நேர்மையாளர்களை தேவன் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். சங்கீதக்கார தாவீது எந்த சூழ்நிலையில் இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது? என்ன சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட்ட ஒட்டார். தாவீது தன்னுடைய பிரச்சனைகள் தாங்க முடியாது என்று உணர்ந்தார். அதை எப்படி கையாள்வதுன்னு நிச்சயமாக அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி கையாள்வது, எப்படி விடுதலை ஆவது என்பது தெரியும். இந்த சங்கீதம் 55ஆம் சங்கீதம் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும்போது, அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். தாங்க முடியாத ஒரு பிரச்சனை, இந்த பூமியில் வாழ முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை. என்ன சொல்கிறாரு? புறாவை போல் எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் நான் இளைப்பாறுவேனே. நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். பெருங்காற்றும் புசலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்வேன் என்றார். எப்படியாப்பட்ட பிரச்சனையின் மத்தியில் இருந்தார். இந்த வசனங்கள் சொல்லப்படும் போது பயங்கரமான பிரச்சனை தாவீதுக்கு இருந்தது. அதை கையாள்வது எப்படி என்பதை அறிஞ்சு கொண்டார். கர்த்தரை இக்காலத்திலே ஸ்தோத்தரிக்கிற தாவீது, ஒரு நாளில் 7 தரம் துரிக்கிற தாவீது, அந்த சந்தி மத்தியான வேளையில் கர்த்தரை நோக்கி பார்க்கிற தாவீது ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டார். என்ன சத்தியத்தை அறிந்து கொண்டார்? தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தார். அவருடைய வழியை கர்த்தருக்கு தெரியப்படுத்தினார். 2வது, அவருடைய செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்தார். அவருடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தார். அவருடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தார். ஏன்? அவர் நம்மளை விசாரிக்கிறவர் ஆனபடியால், தேவன் நம்மளை விசாரிக்கிற தேவன் ஆனபடியால் அவருடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் சங்கீதக்கார தாவீது கொண்டு வந்தார். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தார், செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தார், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தினார். தெரியப்படுத்தினால சங்கீதக்கார தாவீது அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையானார், அந்த போராட்டத்திலேருந்து விடுதலையானார். அன்பு தேவஜனமே, அப்படியாப்பட்ட பிரச்சனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் நம்ம இருந்தாலும் அந்த சங்கீதம் முடியும் போது பார்த்தீங்கன்னா 55ஆம் சங்கீதம் முடியும் போது பார்த்தா, நானும் நம்பி இருக்கிறேன். தேவனை நம்பியிருக்கிற ஜனங்கள், தேவனை நம்பியிருக்கிறவர்கள் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு தெரியப்படுத்துவாங்க. ஆண்டவரே, நான் இந்த வழியில் நடந்த இப்படியாப்பட்ட காரியங்களை நான் செய்தேன். என் செய்கைகள், என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமாக இருந்ததா? தவறு செய்த என்னை மன்னிச்சிடுங்க, சரியான வழி எனக்கு காட்டுங்க, என் செய்கைகளை மாற்றுங்க, என் பிரச்சனைகளை மாற்றுங்க, என் போராட்டம் மாற்றுங்கன்றது எல்லாவற்றுக்கும் காரியங்களை, கவலைகளை எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் தெரியப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால அவர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுக்கப்பட்டார். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க, உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. நான் இந்த காரியத்தை செய்து இந்த பிரச்சனையிலேருந்து, போராட்டத்திலேருந்து, அப்பா எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள், ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், எனக்கு ஒரு வழி நடத்துங்கப்பான்னு கேளுங்க. தேவன் நிச்சயம் வழி நடத்துவார். அன்பு தேவஜனமே, ஒரு பால் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் அந்த தகப்பனார் நிறைய மாடுகளை, பசு மாடுகள், எருமை மாடுகள் அப்படியா வச்சுருந்து வீட்டில் பால் கறந்து அதிகாலை 2:30 மணி 3 மணிக்கு எழும்பி கணவனும் மனைவியும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படி மாடுகள் பால் கறந்துட்டு, கொஞ்சம் மாடு பால் கறந்து அவங்க பால் வியாபாரம் பண்ணி கொண்டு இருந்தாங்க.
அதை தன் மனைவியிடம் விட்டுட்டு வெளியில் போயிட்டு யார் யார் வீட்டில் மாடு இருக்குதோ அந்த மாடுகிட்டலாம் அந்த மாடுங்களுக்கெல்லாம் பால் கறந்து கொடுப்பார். அவர் சில பணத்தை சம்பாதிச்சு கொண்டார். வீடு வீடாக மாடு பால் கறக்க தெரியாதவங்க வீட்டில் போய் பால் கறந்து கொடுத்துட்டு அவங்க மாதாந்திரம் கொடுக்குற அந்த கூலியை வாங்கி கொண்டு வருவார். இந்த தாயார் அப்படியா வீட்டில் இருக்கிற அந்த பால் கறந்து யாரெல்லாம் கொண்டு வந்து ஊற்றுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பால் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தாங்க. பண்ணி கொண்டிருக்கும்போது சில பேர் அவங்கக்கிட்டேருந்து பால் வாங்குறத அந்த தாயாருக்கு பழக்கமானாங்க. பழக்கமாகும்போது சமீபத்தில் தன் கணவன் இழந்த ஒரு குடும்பம், பிள்ளைகளோடு இருந்த அந்த குடும்பத்தை அந்த தாயார் காப்பாற்ற ஆரம்பித்தாங்க. தன் கணவனுக்கு தெரியாத, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாத, கணவனை இழந்த அந்த பிள்ளைகளுக்கு பால், தயிர், அதில் வருகிற வருமானங்கள் அப்படியா அந்த குடும்பத்தை அவங்க காப்பாற்ற ஆரம்பித்தாங்க. அவங்க சிறுமைகளை, அவங்க ஒடுக்கங்களை கத்தர் மாற்றுவாங்க. பிள்ளைகள் வளர்ந்து வரட்டும், பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருமா, உன் கணவன் இறந்தாலும் இன்னும் அம்மா நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, உனக்கு வேண்டிய காரியங்களை நான் செய்கிறேன், பிள்ளைகள் வளருகிற வரைக்கும், பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் உனக்கு தேவையான காரியங்களை உன் தாயாராக இருந்து நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தாயார் அந்த விதவை மகளுக்கு உதவி செய்தாங்க. பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த மகள் ஒரு வேலையை தேடிக்கொண்டு வேலை செய்த, அம்மா இதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டம் வேண்டாமா, நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேம்மான்னு. அப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிள்ளைகளோட காரியங்களை கடைசி வரைக்கும் தன்னுடைய ஜீவ காலமெல்லாம் அந்த பிள்ளைகளை அந்த தாயார் வளர்த்ததுக்கப்புறம் இந்த பாட்டியோட கணவர் இறந்து போனாங்க. பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து பெரியவர்களானார்கள். திருமண காரியங்கள் எல்லாம் முடிஞ்சுது. பிள்ளைகள் யாரும் அந்த பாட்டியை ஆதரிக்கலை. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட சூழ்நிலை அந்த தாயாருக்கு வந்தது. அப்போ அந்த விதவு மகள், அன்றைக்கு எங்களுடைய காப்பாற்றின தாயார் நீங்கம்மா, இன்றைக்கு உங்கள் மகளாக நீங்கள் இருக்குன்னு எனக்கு சொன்னீங்களே, எங்களோட வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த தாயாரை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளெல்லாம் அந்த தாயாரால் வளர்க்கப்பட்டது போல் இந்த முதிர்ந்த காலத்தில் இந்த குழந்தைகளால் அந்த தாயார் காப்பாற்றப்பட்டாங்க. அப்போது அந்த விதவை மகள் சொன்னாங்க, கத்தர் நம்ம பாரத்தெல்லாம் நீக்கினார், கத்தர் எங்கள் மனபாரத்தெல்லாம் நீக்கினார், ஒரு ஆதரவை உங்கள் மூலம் கத்தர் எங்களுக்கு கொடுத்தார், எங்கள் பாரத்தை நீக்கினார், கத்தர் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருந்தது போல் இந்த முதிர்ந்த காலத்தில் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி தான் கத்தர் எங்களை சுகபல ஜீவன் தீர்க்காயுசோடு கத்தர் வச்சிருக்கிறார், நீதிமான ஒருபோதும் தள்ளாட ஒட்டாத கத்தர் இருக்கிறாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தாயார் உங்களிடத்தில் அந்த உண்மையான ஒரு அன்பை அந்த தாயார் பார்த்தாங்களாம். நான் வேற ஆளாக இருந்தாலும் உங்களுக்குள்ள இந்த தேவனுடைய அன்பு இருக்குது என்பதை உணர்ந்தாங்க. அவங்க முதிர்ந்து மரண காலம் வரைக்கும் இந்த விதவை மகள் வீட்டில் இந்த பேர பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருந்தாங்க. வாழ்நாட்களை சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்கள ஆதரித்து பாதுகாத்து போஷித்து பராமரித்த அந்த தாயாரை அவங்களுடைய இறுதி காலத்தில் இந்த விதவை மகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அடைக்கலத்தை கொடுக்காங்க. நீதிமான் குடும்பத்தை தெய்வன் விடமாட்டார். அன்பு தேவஜனமே, சங்கீதக்காரர் தாவீது நீதிமானாக இருந்தது போல அவருடைய பாரத்தை தெய்வன் மாற்றினது போல அவரை கைவிடாத கத்தர் அவரை காப்பாற்றின, எல்லா பிரச்சனைகளுக்கு போராட்டத்தில் விடுதலையாக்கின கத்தர் அவரை காப்பாற்றினது போல அந்த ஏழை விதவைகளோட கண்ணீரை இந்த தாயாரை கொண்டு தொடச்சி, அந்த பிள்ளைகளோட கண்ணீரை தாயார் கொண்டு தொடச்சது போல இறுதி காலத்தில் இந்த தாயாருக்கு அந்த பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தாங்க. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு உலக பிரகாரமாக இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் இத்தனை காரியங்களை, மகிமையான காரியங்களை தேவன் ஆதரவையும் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுப்பாரானால், சங்கீதக்காரர் தாவீதோட வாழ்க்கையில் தேவன் அப்படியேப்பட்ட காரியங்களை செய்வாரானால், சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில் உங்கள் உண்மையை பார்க்குற கத்தர், நீதியை பார்க்குற கத்தர், உங்களை ஒருபோதும் தள்ளாட விடாத கத்தர் உங்களோட கூட உண்டு. உங்கள் பாரங்கள், மனக்கவலைகள் எல்லாவற்றையும் கத்தருடைய சமூகத்தில் வைங்க. உங்களை ஆதரிக்கிற கத்தர், உங்களை காப்பாற்றுகிற கத்தரை நம்பி இருங்க. அப்படியே அவங்க வாழ்வு செழிக்கிறத, ஆசீர்வாதமாய் மாறுகிறத நீங்கள் காண்பீர்களாக. கண்களை மூடி அன்பினாவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு சூத்திரம்ப்பா. கைவிடப்பட்டு மனம் நொந்து இருக்கிற இப்படி பிள்ளைகளோடு இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற அந்த பாரங்கள் நீங்கட்டும் வேலையிலும் ஐயா. மனக்குமுறல்கள் மாறட்டும்ப்பா, பெருமூச்சிகள் வெளியேறட்டும் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தவிப்புகள் மாறட்டும், சஞ்சலங்கள் மாறுவதாக ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேவனுடைய ஆதரவு பிள்ளைகளோட குடும்பத்து மேலே வரட்டும்ப்பா, குழந்தைகள் மேலே வரட்டும்ப்பா. ஒருபோதும் தள்ளாட ஒட்டாதவருடைய கரம் குடும்பத்தை காப்பாற்றுகிறதுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்டிங்களா? அதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதிமான ஒருபோதும் தள்ளாட
ஒட்டாதவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். காட் bless you. Have a blessed day.